வணக்கம் நண்பர்களே, கடந்த 2 மாதங்களுக்கு இடையிலான கேரள கழித்தல் பற்றாக்குறை வரிசைக்கு வருக. படம் உற்பத்தி படத்துடன் தொடர்புடையது. உதாரணமாக, ஜூலை 1ஆம் தேதி 7441 ஆகவும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி 4226 ஆகவும் இருந்ததை எடுத்துக்கொள்வோம். 7441 முதல் 4226 வரை கழித்தால் இது 3215 ஆகும். இது 7510 உற்பத்தி வரிசையில் பிரதிபலிக்கிறது. இதேபோல் ஜூலை 2 மற்றும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 0667414 ஆகும். வேறுபாடு 3347 ஆகும். இங்கே உற்பத்தி வரிசை ஆகஸ்ட் 2763 குறைவாக இருந்தது. இதேபோல் செப்டம்பர் 3 9551 வேறுபாடு 3470. செப்டம்பர் 4 6829 வேறுபாடு 1520. செப்டம்பர் 5 காலியாக இருந்தது, உற்பத்தி இல்லை. செப்டம்பர் 6 4265 வேறுபாடு 7689. செப்டம்பர் 7 9851 வேறுபாடு 2197. செப்டம்பர் 8 4272 வேறுபாடு 735. செப்டம்பர் 9 6475 வேறுபாடு 3830. செப்டம்பர் 10 1756 வேறுபாடு 1229. செப்டம்பர் 11 3650 வேறுபாடு 6573. செப்டம்பர் 12 9773 வேறுபாடு 6640. செப்டம்பர் 13 9961 வேறுபாடு 2408. செப்டம்பர் 14 6709 வேறுபாடு 2956. செப்டம்பர் 15 5688 வேறுபாடு காலியாக இருந்தது. செப்டம்பர் 16 8727 வேறுபாடு 363. செப்டம்பர் 17 5753 வேறுபாடு 9264. செப்டம்பர் 18 5716 வேறுபாடு 5145. செப்டம்பர் 19 0677 வேறுபாடு 4669. மொத்தத்தில் மாதம் முழுவதும் உற்பத்தி வேறுபாட்டை மீறிய 12 நாட்கள் உள்ளன. மேலும் அட்டவணையில் இந்த 12 நாட்கள் உங்கள் குறிப்புக்காக பச்சை நிறமாக குறிக்கப்பட்டுள்ளன. தயவு செய்து காத்திருங்கள். 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 இதேபோல் நவம்பர் மாதத்தின் கடைசி 7 நாட்களும் இவ்வாறு காட்டப்படுகின்றன. நவம்பர் 14 6 முதல் 30 வரை வேறுபாடு 3031. நவம்பர் 15 6500 வேறுபாடு 1770. நவம்பர் 16 4829 வேறுபாடு 3740. நவம்பர் 17 6402 வேறுபாடு 4160. நவம்பர் 18 2832 வேறுபாடு 3266. நவம்பர் 19 2503 வேறுபாடு 8015. நவம்பர் 20 காத்திருக்கிறது, வேறுபாடு 1334. நவம்பர் 21 காத்திருக்கிறது, வேறுபாடு 3109. இந்த 7 நாட்களில் உற்பத்தி 4 மடங்கு இலக்கை மீறியது. இந்த 4 நாட்களும் பச்சை நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளன.
கடைசி 2 நாட்கள் வித்தியாசத்தை கடந்து செல்லும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதேபோல் நடப்பு மாதத்தை பார்த்தால் டிசம்பர் மற்றும் நவம்பர் இடையேயான வேறுபாடு கழித்தல் மதிப்பில் உள்ள வேறுபாட்டின் அதே நாளில் பிரதிபலிக்கும். ஜனவரி 1 டிசம்பர் 1 முதல் நவம்பர் 1 வரை மதிப்பு 2325. இங்கே நீங்கள் 2 இலக்கங்கள் 25 முதல் உற்பத்தி வரிசையில் பிரதிபலிப்பதைக் காணலாம். அது 2 இலக்கங்களுடன் சரியாக பொருந்த வேண்டும் அல்லது இந்த எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்க வேண்டும். எனவே 55 23 ஐ விட அதிகமாக இருப்பதையும் 25 ஒட்டுமொத்த வரிசையில் பிரதிபலிப்பதையும் நீங்கள் காணலாம். இங்கேயும் முந்தைய மாதத்திலிருந்து 2325 இன் ஒட்டுமொத்த வேறுபாடு 5592 இல் இருந்ததைப் போல 3200 புள்ளிகளால் குறைந்தபட்ச இலக்கான 2325 ஐ தாண்டியுள்ளது. இதேபோல் ஜனவரி 3 4167, அங்கு வேறுபாடு ஆகஸ்ட் 8718 இருந்தது. 2 இலக்கங்கள் மீண்டும் வரிசையுடன் பொருந்தி மீறுகின்றன. ஜனவரி 423177820 ஆகஸ்ட் பிரதிபலிக்கிறது. 2 இலக்கங்கள் மற்றும் ஒட்டுமொத்த வரிசை மீறுகிறது. ஜனவரி 25303510 ஆகஸ்ட் பிரதிபலிக்கிறது. 2 இலக்கங்கள் மற்றும் ஒட்டுமொத்த வரிசை மீறுகிறது. ஜனவரி 11 46769464 ஆகஸ்ட் பிரதிபலிக்கிறது. 2 இலக்கங்கள் மற்றும் ஒட்டுமொத்த வரிசை மீறுகிறது. வாரத்தில் குறைந்தது 2 முதல் 3 நாட்கள் வரை நீங்கள் பார்க்கலாம். குறைந்தபட்ச வரிசை வேறுபாடு இலக்கு அடையப்படுகிறது அல்லது மீறப்படுகிறது. எனவே வேறுபாடுகளின் வரிசைகள் பிரவுனில் பிரதிபலிக்கின்றன. அடிப்படை இலக்காக விற்பனை குழு இந்த எண்களை வாரத்திற்கு குறைந்தது 2 முதல் 3 முறை மீறுவதை உறுதி செய்ய நாங்கள் முயற்சி செய்யலாம்.